Okey. Peristiwa memilih cerah pada waktu petang dan tidak hujan waktu malam. அந்த peristiwa எடுக்கலாம். இல்லாட்டியும் செராலே வேற என்ன இருக்கு? செராவும் இது வந்து 2 இருக்குல்ல. ஓகே. Cerah waktu petang atau baiklah, right? Atau tidak hujan waktu malam. இல்ல டான் பாய்ச்சிருக்கோம் இல்ல அத்தாவு பாய்ச்சிருக்கோம். அதான் டிஃபரெண்ட். இல்ல இதெல்லாம் நான் சொன்னேன்ல, இது சில்லி விஷயம். இந்த மாதிரிலாம் எழுத சொல்ல மாட்டாங்க. ஆனா படிக்கணும்ல. ஓகே. மூணாவது வந்து peristiwa memilih. இப்ப cerah முடிச்சிட்டோம். அடுத்தது hujan waktu petang dan tidak hujan waktu malam. அது மட்டும் மாறாது. இதுல நான் டான் பாய்ச்சிருக்கேன், காரிஸ் பண்ணிக்கிங்க. peristiwa memilih hujan waktu petang atau tidak hujan waktu malam. Okay. தாங்கடா இல்லல. ஏன் முடி வெட்டல நீ இன்னும்? வளர்க்க போறிய முடி நீனு? அவ்வளோ ஏற்கனவே மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருந்ததுனால நீ கொஞ்சம் ஃபோபியாலா? நீ ஏற்கனவே சொன்னல என்னமோ கண்ணு வீங்கி இருந்ததா சொன்ன? எனக்கு ஞாபகம் இல்ல. தொண்டை எவ்வளவு பெருசு வீங்கிச்சு? ஓ ரொம்ப சீரியஸான விஷயம்ல, இல்ல ஆபரேஷன் பண்ணி செஞ்சிட்டீங்க? அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ராஜிக்கு போனோம். அவர் வந்து மெடிசன் கொடுத்தாரு, டேப்லெட்ஸ் கொடுத்தாரு. அதோட சரியாச்சு. நாட் பேட். ஆனா டோஸ் ஆஃப் கோர்ஸ் வேலை செய்யணும்ல. ஓகே. அது எப்போ நடந்துச்சு? ஃபார்ம் 1 டைம். ஃபார்ம் 3. ஓ ரீசன்ட்லி. ஏன் அந்த மாதிரி வந்துச்சு? மைக்ரோ ஆர்கானிசம் இன்ஃபெக்ஷனா? டாக்டர் சொன்னாங்க ரொம்ப ஐஸ் தண்ணி வைக்கிறதுனால. நோய் பேர் என்ன தெரியல. ஆனா நான் ஒன்றும் இடத்துல போகும்போது அவங்க வந்து இது வந்து இது ரொம்ப யாருக்கும் அப்படி சொல்லி அப்படி சொன்னா தானே பெரிய வைத்தியர்னு அவரை நீ பாப்ப, பெருசா கறக்க முடியும். சரி, அதனாலதான் நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே கம். இப்ப சரி, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேயா? ஜாக்கிரதையா இருக்கணும், சொல்றத தெளிவா கேட்டுக்கீங்க. பை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட அரஹான் படிச்சுக்கிங்க. லிஸ்ட் ஆல் த பாசிபிள் அவுட்கம் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் கம்பைன் இவெண்ட். ஏலையும் பிலையும் இதில் இருக்கிற எல்லா என்ன சொன்னாங்க, எல்லா அவுட்கம் இதெல்லாம் பாசிபிள் டு பிகம் த ரிசல்ட். யூ நீட் டு லிஸ்ட் டவுன். ஓகே. இப்போ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அதை பார்ப்போம். a fair coin. ஏன் a fair coin சொல்றாங்க தெரியுமா? ஸோ பிஜி டுவேட் சீலிங். ஆனால் மலாயில் வந்து டுவேட் சீலிங் அடியல்லாம் போட மாட்டாங்க பார்த்தீங்களா? மலாயில் அவனுங்களுக்கே தெரில. ஏன்னா இங்கிலீஷில் ஃபேர் காயின் போடுவாங்க. ஏன்னா சில காசு வந்து நீ எப்படி போட்டாலுமே தலை தான் வந்து விழுவும். அந்த மாதிரி ஒரு காயின் எடுத்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சால் நியாயமாக இருக்குமா? அதனால தான் நியாயமான நாணயத்தை எடுக்க சொல்கிறாங்க. நாணயமான நாணயத்தை எடுத்து டாஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. in an experiment a fair coin and a fair die. டைனா இது சாவுறது இல்லை. இந்த டாக் வந்து என்னது, உருட்டுறது, தாயம். த்ரோன் சைமல்டேனியஸ்லி. அதாவது இப்போ என்ன பாருங்க, இந்த 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 வார்த்தையிலே நம்மளுக்கு தெரியுது காம்பினேஷன் ஆஃப் ஈவென்ட். ஒன்று வந்து காசை தூக்கி போடுறான், இன்னொன்று வந்து தாயத்தை உருட்டுறான். 2 இருக்கு. அப்போ இப்போ என்ன ஷாராட் கேட்குறாங்கன்னா, ஏ வந்து
events of obtaining hit from the coin, events of obtaining an even number from the die. ஓகே, இப்போ A atau B எப்படி இருக்கும், A டான் B நடந்தால் எப்படி இருக்கும், இதான் கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம முதல்ல எப்பவுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி தருவேன். முதல்ல எப்பவுமே சாம்பிள் ஸ்பேஸ்னா ruang சாம்பிள் டோட்டலாக எவ்வளோ அவுட்கம் இருக்குன்னு முதல்ல எழுஞ்சிடணும். சரி, இப்போ நம்ம கப்பாலாக்கு வந்து ஹேட்னு வச்சுப்போம். ஓகே, ஷில்லிங் தலையும் வாழும்னு சொல்லுவாங்க, ஹேட் அண்ட் டேல் ஷில்லிங் காஸ்க்கு. பெரிசிவா இது டாடோ உருட்னா 1லேருந்து 6 வரைக்கும் வரும், ரைட்டா? சரி, உனக்கு ஹேட்டும் 1ம் வரலாம், கரெக்டா? இல்லை ஹேட்டும் 2ம் வரலாம், இல்லை ஹேட்டும் 3ம் வரலாம், அல்லது ஹேட்டும் 4ம் வரலாம், அல்லது ஹேட்டும் 5 உழுவலாம், அல்லது ஹேட்டும் 6 உழுவலாம். 7 உழுவுமா? உழுவாது. 6 முகம் தான் கொண்டு வந்துருக்கு தாயம். அப்புறம் ஹேட்டோட முடிஞ்சிருச்சா? இப்போ டேலும் 1ம் வரலாம், டேல் 2, டேல் அண்ட் 3, டேல் 4, டேல் 5, டேல் 6. க்ளோஸ் த bracket, curvy bracket. ஓகே, இதான் சாம்பிள் ஸ்பேஸ். இதை மாதிரி கற்றுக்கிங்க, எழுதிக்கிங்க. குபேரன் எழுதிட்டியா? இன்னும் கடைசி ரோ. ஓகே, சரி, இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் இப்போ அடுத்தது சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது பெரிஸ்திவா ஏ சொல்கிறாங்களே, இந்த பெரிஸ்திவாக்கு என்னென்னலாம் வந்து விழ வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். பெரிஸ்திவா ஏ என்ன சொல்கிறாங்க, ஹேட் விழுந்தா போதும்னு தானே சொல்கிறாங்க. ஆனால் ஹேட் மட்டும் தனியாக விழுவாது. இட் கேன் பி ஹேட் 1, ஹேட் 2, ஹேட் 3, ஹேட் 4, ஹேட் 5, ஹேட் 6. கரெக்டா? அதான் அவங்களோட ஷாராட். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் செஞ்சு கொடுங்க. H1 விழுவலாம், அவங்களுக்கு ஹேட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதனால் H2 விழுவலாம், H3 விழுவலாம், H4 விழுவலாம், H5 விழுவலாம், அல்லது H6 விழுவலாம். இந்த மாதிரி முதல்ல நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ பியோட இவெண்ட் பாருங்களேன். பியில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, நம்ம கின்னாப் மட்டும் தான் விழுவணுன்றாங்க. அப்போ அவங்களோட நோக்கம் வந்து நீ ஹேட்டாக இருந்துக்கோ டேலாக இருந்துக்கோ எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டியது என்னது, நொம்போ கன்னாப் தெரியல, 2, 4, 6. அப்போ அது வந்து ஹேட் 2ஆ இருக்கலாம், அல்லது டேல் 2ஆ இருக்கலாம். கரெக்டா? 2 முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஹேட் 4ஆ இருக்கலாம், அல்லது ஹேட் 6ஆ இருக்கலாம். ஹேட் 4ஆ இருக்கலாம், அல்லது டேல் 4ஆ இருக்கலாம், அல்லது ஹேட் 6ஆ இருக்கலாம், அல்லது டேல் 6ஆ இருக்கலாம். கரெக்டா? சரி, நல்லா பார்த்துக்கிட்டீங்களா ஸ்டெப்ஸ்லாம் எப்படின்னு? முதல்ல நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸ் செய்யணும். ரெண்டாவது அந்த கொடுத்துருந்த 2 ஷேராட்க்கும் லிஸ்ட் டவுன் பண்ணிடுங்க. இப்போ வேலை சொன்னாங்க, இப்போ தான் கொஸ்டினுக்குள்ளாரே போகிறோம். முதல்ல இதெல்லாம் செஞ்சு வைக்கணும், சரியா? செஞ்சு வச்சிருங்க சீக்கிரம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சீரியஸ்லி இதுதான் இந்த சாப்டரான்னு கேட்பீங்க ஒரு 10 பேஜ் செய்கிறப்ப. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிப்பீங்க ஏன் இந்த சாப்டர் படித்தோமே. பட் அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது என்ன சின்ன சாப்டரா? குவைட் பிக். இல்லை, ஆனால் இது என்னது கால்குலேஷன்லாம் நீட்டாலாம் இருக்காது. டாரா பண்ணுறது, தம்பா பண்ணுறது அந்த மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு புரியும் நம்ம கேள்வியை. அதுதான் இதில் வந்து கில்லர். ஓகே, அதாவது உங்களுக்கு ஐக்கியூ ஒழுங்காக வேலை செய்தா இல்லையான்னு இதை பார்த்து சொல்லிடலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளோ நல்லா யோசிக்குவீங்க, நீங்கள் மெச்சூர்டான ஸ்டூடெண்டா இல்லையான்னு ப்ராபபிலிட்டி வச்சே சொல்லிடலாம். என்ன விடைக்கிற மாதிரி இவர் சொல்கிறாருன்னு நினைப்பீங்க, ஆனால் அதான் உண்மை. நீங்கள் போக போக இல்லை பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். நம்ம கன்னாப் எடுக்கணும், இதெல்லாம் என்ன ஒரு கேள்வியா? நம்ம கன்னாப்னா என்ன 2, 4, 6. ஆனால்
எல்லாரும் அந்த 2 4 6 தான் சொல்லுவீங்க. ஆனா ஹேட்டோட சேர்ந்த 2, டேலோட சேர்ந்த 2 இப்படி நீ யோசிக்கணும். கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்ன சொல்ல வர? பியோட புரியல. பி அவங்க என்ன கேக்குறாங்க? நொம்பு கினாப் தானே கேக்குறாங்க. நொம்பு கினாப்ல 2 இருக்கணும். அப்ப 2 எங்கெங்கெல்லாம் இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கா? 4 இங்க இருக்கு, இங்க இருக்கா? 6 இங்க இருக்கு, இங்க இருக்கா? அதை மட்டும் எப்படி தனியா எடுக்கிறது? அது ஒரு செட்டா தான் எடுக்கணும். ஏன்னா இப்படிதானே இருக்கு. அதனாலதான் அது 6 மட்டும் இங்க எழுதிட்டோம். புரியுதா? சரி, அதே மாதிரி தான் 1வது கேள்விக்கும் 1வது கேள்வி ஏ வந்து ஹெட் மட்டும் தான் இருக்கணும், ஹெட் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஹெட் இருக்கலாம் எது? இதுதானே. அதனால அதை எல்லாத்தையும் எழுதிட்டோம். ஓகே, சரி. இப்ப கொஸ்டின் வந்து காய்ஸ் நல்லா கவனிக்கணும். இப்ப முத கேள்வி வந்து என்ன கேக்குறாங்கன்னா ப்ராபபிலிட்டி கேக்குறாங்களா? ஓ, லிஸ்ட் த அவுட்கம் தான் காய்ஸ் கேக்குறாங்க. முடிஞ்சிருச்சு, நம்ம செஞ்சு முடிச்சு. இல்ல 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 கொண்டாடுங்க. ஓ, ஓகே ஓகே. ஏ அத்தாவ் பி கேக்குறாங்க, ரைட்? ஏ யூனியன் பி நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஏல இருக்கிறதையும் பில இருக்கிறதையும் சம்போ பண்ற வேலை தான். ஓகே, ஏல பாருங்க, H1ல இருந்து H6 இருக்கா? எழுதிருங்க. H1, H2, H3, H4, H5, H6. ஏல இருக்கிற எல்லாத்தையும் எழுதிட்டீங்களா? அடுத்தது ஏ யூனியன் பினா ஏல இருக்கிறதையும் பில இருக்கிறதையும் ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க, அவ்வளவுதான். ஏல வந்து H1, ஏல வந்து H2 இருந்துருச்சு, இங்கேயும் H2 இருக்கு. அப்போ இன்னொரு வாட்டி H2 எழுதணுமா? எழுத தேவையில்லைல்ல. புரிஞ்சுக்கிட்டா? ஓகே, H சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம மேலே எழுதிட்டோம், ரைட்டா? அதனால H2, H4, H6 எழுத தேவையில்லை. மிச்சம் இருக்கிறது என்னது? டேல் 2, டேல் 4, டேல் 6. இவ்வளவுதான் அதோட ஆன்சர். இதான் ஏவும் பியும் சேர்த்தா வரும். ஓகே, குபேரன் புரிஞ்சா? ஓகே, அடுத்த கேள்வி. ஏ டான் பி. ஏ டான் பினா ஏ இன்டர்செக்ட் பி. ஏலயும் இருக்கணும், பிலயும் இருக்கணும், அதான் இன்டர்செக்ஷன். சரி, ஏலயும் பிலயும் இருக்கிறது எதுப்பா? நல்லா கவனிச்சு சொல்லணும். பில H2 இருக்கு, ஏல H2 இருக்கா? ஓகே, அதை எழுதலாம். டேல் 2 பில இருக்கு, ஆனா ஏல டேல் 2 இருக்கா? ஏல டேலே இல்ல, அப்ப டேல் இருக்கிறதெல்லாம் விட்டுரு. இங்க H4 இருக்கு, இங்க H4 இருக்கு, கரெக்டா? இங்க HR இருக்கு, இங்க HR இருக்கு. அது மட்டும் தான் ஏலயும் பிலயும் ஒரே டைம்ல இருக்கு, ரைட்டா? அப்ப அது 3 மட்டும் தான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. அதான் டான்னோட அர்த்தம். டான்னா இங்கேயும் இருக்கணும், அங்கேயும் இருக்கணும். H2, H4, H6. இது உங்களுக்கு எழுத தெரிஞ்சிட்டாலே போதுமானது. ப்ராபபிலிட்டி பிச்சு வாங்கிடலாம். ஃப்ரீ மார்க் நினைச்சுக்கீங்க. Do I make myself very clear about this? Okay, good. Next. Question 2 பார்க்கலாம் guys. இப்போ question 2 பார்க்கலாம். question 2 வந்து என்ன இப்போ பிரச்சனை கொண்டு வராங்கன்னா, இப்போ வந்து அந்த காசை தூக்கி வீசி வீசி அது எங்கேயோ ஓடிடுச்சு. இப்போ 2 தாயம் உருட்ட போறாங்க. 2 தாயம் உருட்ட போறாங்க. ஓகே, 2 தாயம் உருட்ட போறாங்க. Dua dadu yang adil dilemparkan secara serentak. 2 fair dice are thrown simultaneously. அப்ப 1வது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸோட ஈவென்ட்ல event of obtaining 2 numbers whose sum is equal to 7. 2 நம்பரும் போடுறீங்களா, 2 சேர்த்தா 7 வர்ற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. வாயில வந்து பாத்தீங்கன்னா event of obtaining 2 number whose sum is less than 8. அந்த நீங்க உருட்டுன அந்த 2 நம்பரையும் கூட்டி அதோட தொகை வந்து 8க்கு குறைவா இருக்கணும்ன்றாங்க. ஓகே, எக்ஸோட பிரிசிவா மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 2 தாயத்தையும் உருட்டுறோம், அது ரெண்டையும் சேர்த்து 7 வரணும் கரெக்டா. அப்ப என்னென்ன காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம யோசிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 1 and 6, 2 and 5 அதான். இது வந்து அந்த 2 நம்பரையும் சேர்த்து, அதாவது மொதல் தாயமும் 2வது தாயத்தில் இருக்க நம்பரையும் சேர்த்து அதுல 8 வர்ற மாதிரி நம்ம பார்க்கணும். லெஸ் தென் 8. லெஸ் தென் 8னா 8 சேர்க்கக்கூடாது, 8க்கு குறைவா இருக்கிற நம்பர் எடுக்கணும். அப்ப இது நம்ம பிளாஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கனாக்க கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் ஓகே, ஆனால் செய்யலாம்.
இதோட சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி வரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்னென்னலாம் வரும் 2 தாயத்தை உருட்டினா 1 வரலாம். ரைட்டா? 1 2 வரலாம். இது கொஞ்சம் சைடில் எங்கேயாவது எழுதுங்க, இடம் இருக்கா பார்த்து செய்யுங்க. 1 3 வரலாம், 1 4 வரலாம், 1 5 வரலாம், 1 6 வரலாம். ரைட்டா? 1ல் இருக்கிற எல்லா காம்பினேஷனும் ஓப்பன் பண்ணியாச்சு. அதே மாதிரி 2 2 2 1 சாரி 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6. ஆக்சுவலி இந்த கொஸ்டினில் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் தேட சொல்லலை. ஆனால் நம்ம நிஜமாக சால்வ் பண்ணும்போது இப்படி தான் ஆரம்பிப்போம். அதனால சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இது நான். ஓகே, அடுத்தது 3 1 3 2 3 3 போய்கிட்டே இருக்கணும். கீழே எழுஞ்சிரு இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. 3 5 3 6 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6. என்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் இருந்தால் பரவாயில்ல, சைடில் தள்ளிக்கலாம். 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6. டோட்டல் ரிசல்ட்டே இவ்வளோ தான். 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. Close the curvy bracket. ஓகேண்ணா. Alright. தம்பி எழுதிட்டியா? அஞ்சாவதுலையா இருக்கா? உடே என்ன பண்றது? இப்ப எத்தனாவது எழுதுற? 6வது. சீக்கிரம் எழுது. ஐ நோ, ஐ மீன் இங்க ஒண்ணுங்க லூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய கொடுக்கணும்ல. ஓகே, எழுஞ்சிருப்பீங்க இன்ன வரைக்கும். ஓகே, இப்போ எக்ஸ் பார்க்கலாம் காய்ஸ். இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இப்போ நீங்கள் தனியாலாம் எதுவும் யோசிக்க தேவையில்லை. எதுக்காக சாம்பிள் ஸ்பேஸ்னா, இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க மொத்தமாக என்னென்ன வரும்னு நம்ம எழுதிட்டோம். இப்போ இதுலேருந்து எக்ஸுக்கு தேவையான விஷயத்த இந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து பீலே பண்ணுங்க. Peristiwa memperoleh 2 nombor yang hasil tambahnya sama dengan 7. 7 வரணும். இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 6 சேர்த்தா தான் 7 வரும். ரைட்? இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 5 எடுக்கணும். கரெக்ட்? 7 வரத்துக்கு. அப்புறம் 3 4, அப்புறம் 4 3, 5 2, 6 1. இது மட்டும் தான் x1 எக்ஸோட ரிசல்ட்ஸ். புரியுதா? இதெல்லாம் சேர்த்தா தான் 7 வரும். அப்போ எழுதிக்கிங்க 1 6 2 5 3 4 4 3 5 2 6 1. Okay? Close the x. Okay, now y. Kuberan, try. Try பண்ணு. 2 நம்பர் சேர்த்தா கூராங் daripada 8 வரணும். மொத பாரிஸ்லேருந்து வா, சீக்கிரம் வா. 1-1லேருந்து எடுக்கலாமா? இப்போ நான் என்ன சொன்னேன்? அப்போ நீ எடுக்கலாமா? நீ என்ன கேட்கக்கூடாது, நீ தான் உன்னை கேட்டுக்கலாம். அதை எடுக்கலாம். less than 8 அதுதான் அவங்களோட ஷேரர். ஓகே, 1 1 1 1 2 1 2 1 3 1 3 1 4 1 4 1 5 1 5 1 6
16. ஓகே, இப்போ மொதல் பாரிஸ் முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே 8க்கு குறைவா தான் இருக்கு. கரெக்டா? ஓகே, அடுத்தது ரெண்டாவது பாரிஸ்லேருந்து 2 1 2 1 2 2 2 2 எடுக்கலாம். 2 3 2 3 5 தான் வருது. 2 4 2 4 2 5 2 5 அவ்வளோதான். அவ்வளோதான். 2 6 எடுக்கக்கூடாது. ஏன்னா 2ம் 6 8 எடுத்தேன்னா வந்துடும். 8 வந்துடும். நம்மளுக்கு ஷார்ட் என்னது லெஸ் தென் 8 வரணும். ஓகே, அடுத்தது 3 1 3 1 3 2 3 2 3 3 3 3 3 4. 3 4. Oke, sudah pandai lah. Sekarang you sudah nampak pattern kan? Oke, lagi. 4 1 4 1 4 2 4 2 4 3. 4 3. நான் இங்க பக்கத்திலே எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதலாம். நான் சும்மா உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இப்படி எழுதுறேன். புரியுது? அந்த 3th நீங்க 3 1 இங்க எழுதலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகே, 5 1 5 1 5 2 5 2 அப்புறம் அவ்வளோதான். அடுத்தது 6 1 6 1 மட்டும் தான் செய்ய முடியும். ஆமாண்ணே. ஓகே, முடிஞ்சுச்சு. கரெக்டா? சரிடா. இப்ப எக்ஸும் வாயும் சேர்க்கறது வேற, நிறைய எழுந்துறது தான் இருக்கும். ஓகே, எக்ஸ்லயும் வாயிலையும் இருக்கிறது மட்டும் வேற. ஓகேயா? இப்ப ஏ பாருங்க. ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் அத்தாவ். அத்தாவ்னா என்ன அர்த்தம்? ரெண்டு இடத்துலயும் சேர்க்கணும். ஸோ இதுல 1 6 இருக்கு, 2 5 இருக்கு, 3 4 இருக்கு, 5 2 இதுல இருக்கு, 6 1 இதுல இருக்கு. எல்லாமே வாயில இருக்கு தானே எக்ஸ்ல இருக்கிறதுலாம். ஸோ அப்ப நீங்க எதையும் ரிப்பீட் பண்ண தேவையில்ல. இங்க இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிங்க. வாயில இருக்கிறது மறுபடியும் எழுதணும். பொறுமையா எழுதுங்க. நான் தான் சொன்னேன், இந்த சாப்டர் வந்து கஷ்டம் கிடையாது. ரொம்ப காப்பி பண்ணாத. ஐ நீ சொந்தமா செய். பார்த்து எழுதுனேன்னா நம்ம டெவலப் பண்ண முடியாது. உனக்கு புரிஞ்சிருச்சுல, நீயே சொந்தமா இது பண்ணு. அப்ப நான் புதுசா கொடுத்தனா நீ தடுமாறுவ. தெரியலையா? ஒன்ஸ் வாயில் பார்க்கலாம். 4 3 வரைக்கும் தான் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது வந்து 5 1 5 2 அண்ட் 6 1. இவ்வளோதான் மொத்தம் இருக்கு. எக்ஸையும் வாயும் சேர்த்தாக்கா. ஓகேண்ணே. செஞ்சாச்சா? இப்ப எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டாவது பார்க்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய்னா எக்ஸ்லயும் இருக்கணும், எக்ஸ் இன்டர்செக்ட் ஒய்னா எக்ஸ்லயும் இருக்கணும், வாயிலையும் இருக்கணும்னு அர்த்தம். ஓகேயா? சரி, எக்ஸ்லயும் வாயிலையும் இருக்கிறது என்னென்ன இருக்கு? குபேரன் சொல்லி பார்ப்போம். ஓகேண்ணே. 1 6 1 6 2 5 2 5 3 4 3 4 4 3 4 3 5 2 5 2 6 1 6 1. ஓகே, 6. ஸோ இதெல்லாம் தான் இருக்கு, ரைட்? அப்ப அதையும் எடுத்து எழுதிருங்க. ரெண்டு இடத்துலயும் இருக்கிறது தான் எழுதணும்.
ஓகேண்ணா. ஓகே. ஐயா எழுதிட்டியா? ரைட், அடுத்து போலாம். அடுத்தது நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் செய்ய தேவையில்லை, ஏன்னா கொஸ்டின் 2லேயே செஞ்சுருக்கோம். ரைட், இப்போ 2 டாடுவை நம்ம தூக்கி வீசுகிறோம். மத மாதிரியே சாம்பிள் ஸ்பேஸ் அங்கேயே எழுதிட்டோம், அதனால் அங்குள்ளதே பாய்ச்சிக்கலாம். peristiwa P வந்து sekurang-kurangnya 9. 2 நம்பரையும் சேர்த்து அட்லீஸ்ட் 9 வரணும். அட்லீஸ்ட் 9னா என்னது? 9, 10, 11, 12. 12 வரைக்கும் தான் போக முடியும், ஏன்னா 6 + 6 தானே மேக்ஸிமம். புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ அந்த மாதிரி எந்த காம்பினேஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் தான் யோசிக்கணும். அதே மாதிரி கியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாயமும் அந்த தாயமும் ஒரே மாதிரி நம்பர் காட்டுற மாதிரி. சரி, இங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணிடுவோம். இப்போ பி பார்த்தீங்கன்னா 2 நம்பரும் சேர்த்தா அட்லீஸ்ட் 9 வரணும். ஓகே, இங்கே பாருங்க, நம்பர் பாருங்க இந்த இடத்துல. இதில் மேக்ஸிமமே 1 6, ரைட்டா? 1 6 சேர்த்தா கூட 7 தான் வருது. ஆனால் நம்ம அட்லீஸ்ட் 9 வேணும்னு சொல்கிறோம். அதனால் பாரிஸில் எதுவுமே இல்லை. 2வது பாரிஸில் 2 6 மேக்ஸிமம் எடுப்போம். 2வது பாரிஸில் 2 6 இருக்குல்ல, 2 6 சேர்த்தா 8. ஆனால் நம்மளுக்கு என்ன, அது 9 அதுக்கும் மேலே வேணும், ரைட்? அப்போ 3வது பாரிஸில் பார்த்தீங்கன்னா 3 6 எடுக்கலாமா? எடுக்கலாம். 9 கரெக்டாக வருது. அப்போ இந்த பாரிஸில் இது மட்டும் தான் வரும். 9 அதுக்கும் மேலே வரும். அப்போ 4வது பாரிஸில் 4 5 எடுக்கலாம், 4 6 எடுக்கலாம். 5வது பாரிஸில் 5 4 5 5 5 6 எடுக்கலாம். 6வது பாரிஸில் 6 3 6 4 6 5 6 6. ஓகே, ஸோ இதெல்லாம் எழுதுங்க. peristiwa P உள்ள 3 6 4 5 4 6, அப்புறம் 5 3 5 சாரி 5 4 5 5 5 6, அப்புறம் 6 3 6 4 6 5 6 6. P. ஓகே, Q ஈவன் இன்னும் சொன்னாங்க, இதுலேயும் அதே ஒரே மாதிரி நம்பர் இருக்கணுன்றாங்க. அப்போ என்ன வரும்? 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. கரெக்டா? நொம்போ yang சமானா அதுதான் அதோட அர்த்தம். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. ஓகே, சரி, இப்போ தான் ஆட்டத்துக்கே வரோம். பியும் கியூயும் இது பண்ணி முடிச்சிட்டோமா? இப்போ இவன் சொல்லு, யோகேஸ்வரன், அவன் பேர் என்ன? திரிஷாம். வேற யாரும் வராங்க. நான் யோகேஸ்வரன் சொல்லிடுறேன். ஏய், உன் பேர் ஏன்டா சட்னு வர மாட்டேங்குது ஞாபகம். ஓகே, திரிஷாம் பி யூனியன் கியூ எப்படி செய்யறது? என்ன அர்த்தம்? சம்போ. வெரி குட். ரெண்டுத்துலயும் இருக்கிறத சம்போர் பண்ணுங்க, மொத்தமா சேர்த்து எழுதணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஓகே, ஆனா அழகா சூசன் பண்ணுங்களா, கச்சமுச்சான்னு எழுத 3 எழுதிட்டு திடீர்னு 1லாம் வராதுங்க, அழகா. ஓகே, இதுல பாருங்க, இதுல பில பாருங்க 1ல ஸ்டார்ட் பண்றது எதுவுமே இல்லை, ரைட்? ஆனா கியூல இருக்கு 1 1. அதே மாதிரி தான் 2 2 எழுதிடுவோம், 3 3 எழுதிடுவோம். அப்புறம் நேரம் 4 4 எழுதக்கூடாது, ஏன்னா இங்க 3 6 இருக்கு, தெரியுதா? பில அழகா சுசுன் 3 6. ஓகே, 4ல பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல 4 4 இருக்கு, இந்த இடத்துல 4 5 4 6 இருக்கு, ரைட்? ஸோ உனக்கு புரிஞ்சிருச்சுல, சின்னாங்க தானே, கேட்ச் அப். இது சிம்பிளாக தான் இருக்கும். 4 5 4 6. ஓகே, 5ல் பார்த்தீங்கன்னா 5 4 மேலே இருக்கு முதல்ல, அப்புறம் 5 5 5 6, அப்புறம் 6 பார்த்தோம்னா 6 3 தான் மினிமம், 6 3 6 4 6 5
ஆறு ஆறு. ஓகே, அவ்வளோதான். பியும் கியூயும் சேர்த்தா. அடுத்தது பி இன்டர்செக்ட் கியூ. நீங்கதான் பியும் கியூ இன்டர்செக்ட் பண்றது பார்த்து சொல்லு. இரு இவன் திரிஷாம். அஞ்சு ஆறு ரெண்டு இடத்துலயும் இருக்கா? எங்க காட்டு. இங்க அஞ்சாறு இருக்கு, இங்க அஞ்சாறு இருக்கு. ஒழுங்கா பாரு. ஆறு ஆறு தான் இருக்கா? அது மட்டும் தான் இருக்கா? ஒண்ணு இருக்கு. பக்கத்துலயே இருக்குடா. பார்த்தாலே தெரியுதுடா. ஓகே, 5 5 6 6 முடிஞ்சு. ரெண்டையும் நல்லா பாரு, நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, போலாம் அடுத்தது. சரி, சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுனா தான் உங்களுக்கு மொத்தம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி. இப்போ நீங்கள் அடுத்தது கோத்தா பி பார்க்க போறீங்க. கோத்தா பியில் என்ன இருக்கு? உடனே இதே பழைய குபேர் என்ன பீன்னு சொன்னா சிரிச்சிருவான் தானே? இப்போ வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டலா? ஓகே, பாக்ஸ் பி contain 4 cards label 1 2 3 4. 1 2 4 9 சாரி. ஓகே, 1 2 4 9 என்னது பாக்ஸ் பில இருக்கு. பாக்ஸ் கியூல வந்து லெட்டர்ஸ் இருக்கு, இ கியூ யூ. ஸோ டோட்டல் காம்பினேஷன் எப்படி வரலாம்? இப்போ எப்படின்னா ஒரு கோத்தாலையும் ஒரு கார்டு எடுக்கிறாங்க. அப்போ நம்பரும் எழுத்தும் என்னென்ன காம்பினேஷன் வரும்னு பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன வரலாம்னா, இப்போ நம்பர் 1 வச்சுக்கிங்க. முதல்ல 1 and என்ன லெட்டர் இருக்கு? இ இருக்கு. 1 இ வரலாம், 1 கியூ வரலாம், அல்லது 1 யூ வரலாம். ஓகே, அடுத்தது 2 இ வரலாம், 2 கியூ வரலாம், அல்லது 2 யூ வரலாம். ஓகே, 1 2 சியாப். அடுத்தது 4வது நம்பரு 4 இ வரலாம், 4 கியூ வரலாம், 4 யூ வரலாம். அடுத்தது 9வது நம்பரு 9 இ வரலாம், 9 கியூ வரலாம், 9 யூ வரலாம். ஓகே, சரி. இதான் மொத்த டோட்டல் அவுட்கம். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற சாய்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே, சரி. இதுலேருந்து இப்போ நீங்கள் ஏ செஞ்சு காட்டணும். அதாவது பரிஸ்திவா மண்டாப்பா நொம்போ கஞ்சல் இருந்தாலே சரி தான் அப்படின்றாங்க. அப்போ எழுத்து என்ன வேணாலும் இருக்கட்டும், எனக்கு நொம்போ கஞ்சல் இருந்தால் சரி. அப்போ 1 இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கணும், 9 இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கணும். ரைட்? அதான் நொம்போ கஞ்சல். ஸோ 1 இ 1 கியூ 1 யூ, இது நம்ம கஞ்சியில் இருக்கு. அப்புறம் இல்லாட்டியும் 9E 9Q 9U. ஒன்று 9 மட்டும் தான் கஞ்சேல். ஓகேயா? ஈவன் பி பாருங்க. ஈவன் பி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவன் ஆஃப் ஆப்டைனிங் வவல்ஸ் இருக்கணும். வவல்ஸ் இதில் வந்து கியூ கிடையாது, ஈயும் யூவும் தான் இருக்கு. அப்போ 1E எடுக்கலாம், அல்லது 2E எடுக்கலாம், அல்லது 4E எடுக்கலாம், அல்லது 9E எடுக்கலாம். ஓகே, ஈயோட செட்டில். அடுத்து யூ போங்க. 1U 2U 4U 9U. ஓகே, A and B siap.
நீ சொந்தமா எழுதுனீங்கன்னா தான் உனக்கு அது வரும் ஃப்ளோ. புரியுதா? குட், ப்ராக்டிஸ் தட். குபேரா, A union B. ஓகே. ஏல இருக்குது பி அப்படியே எழுதணும் தானே. 1E 1E 1E, சாரி இரு வரேன். 1E 1Q 1Q 1U 1U அதோட 2E 2E 4E ஐ அவ்வளோதானா? அண்ணே கரெக்ட் தான். ஓகே 4E 4E 9E ஆமாண்ணே 9E தான். 4U இருக்க. எங்க? ஓ ஆமா சாரி. 2U எங்க? நான் சார் பாத்தியா? மறைஞ்சிருச்சு. மாதிரி அவனை பார்த்து சிரிச்ச. இப்போ உன் கண்ணு கோளாறு. சரி இங்க பாருங்க நான் சொல்றது கேளுங்க. இப்ப ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒண்ணு செட்டில் பண்ண போறோம் வச்சுக்கோ. அப்ப ஒண்ணு பாரு, இங்க 3மே கொடுத்தாச்சு. அவ்வளவுதான். 3 தான் மேக்ஸிமமே ஒண்ணுக்கு வந்துருச்சா? அப்ப 2 பார்க்க போறியா? ஓகே, இந்த இடத்துல 9 மட்டும் தான் இருக்கு, அதனால இங்க பார்க்க தேவையில்ல. அப்ப 2 பாரு, இங்கேயும் இருக்கு. ரைட்டா? அப்ப 2E 2U அப்புறம் 4 பாரு. ஏன்னா 2 வாட்டி 2E போட்டிருக்கீங்க? போட்டாச்சு. அடுத்தது 4E 4E 4U அப்புறம் 9E 9E 9OPRST 9Q. முதல் U வராது. ஏன்? ஓகேண்ணே Qண்ணே 9Q அதோட 9U முடிஞ்சு. அவ்வளோதான். தட பிக்கா. ஓகே, ஸோ இனி A யூனியன் B. A இன்டர்செக்ட் B யாருண்ணே? நீதான். ஓகே, A இன்டர்செக்ட் B வந்து 1E ரெண்டுத்துலயுமே இருக்கணும். 1E 9E 9E 9U 9U 1U வரலையா? வரலையே. வரல. வருது. ஐயோ என்ன நீனு. சரியா பார்க்கணும். தப்பா பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தப்பா போயிருமே. இவ்வளவு சின்னாங்க ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. லேச்சேவாக்கும். ஆமா, but always be careful. ஓகேண்ணே. ஓகே, நெக்ஸ்ட் 9.2 போறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக்குறாங்க இந்த மாதிரி தான் வரும் ப்ராபபிலிட்டி கேள்வி. இப்போ இது வரைக்கும் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டீங்களா? இன்னும் ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டின்னு போட்டுருவாங்க. அப்போ தான் நம்ம நம்பர்ஸில் விளாட ஆரம்பிப்போம். ஆனால் நீங்கள் லிஸ்ட் டவுன் மெத்தட் செஞ்சீங்கன்னா அது கூட இன்னும் சின்னங்க போயிடும். ஜஸ்ட் இங்கே இருக்கிறத எண்ணி எழுந்துற வேலை தான். நீங்கள் கிரிமினலாக எதுவும் அவ்வளோவா யோசிக்க தேவையில்லை. Oke, baik. Kita ada dua jenis peristiwa. Satu dipanggil peristiwa bersandar, dependent event. Another one we call independent event. Independent event. Peristiwa tak bersandar. Oke ya. So, peristiwa bersandarna என்ன அர்த்தம்னா, இப்போ A நடந்தா தான் B வர முடியும். ஓகேயா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளாஸுக்கு போகிறோம். ஓகே, இப்போ ஒரு கிளாஸுக்கு போகிறோம். அந்த கிளாஸில் வந்து
நம்ம வந்து ஒரு கேர்ளை சூஸ் பண்ணணும். அந்த கேர்ள் வந்து பாஜு கூரங் போட்டிருக்கணும். ஓகேயா? அப்ப முதல்ல அது கேர்ளா இருந்தா தான் பாஜு கூரங்னு ஒரு விஷயம் ப்ராபபிலிட்டி நடக்கும். புரியுதா? அப்ப ஏவும் பியும் டிபெண்டன்ட் ஈச் அதர். ஏன்னா லெலாக்கி இருந்தாக்கா அது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட் வருது. சாரி, அது கரெக்டான எக்ஸாம்பிள் கிடையாது. சரி, நான் ஒரு பழங்கடை வச்சிருக்கேன். என்ன பழம் விற்கிறேன்னா ஆப்பிள் பழமோ ஆரஞ்சு பழமோ விற்கிறேன். ஓகேயா? ஸோ நான் எவ்வளோ பழம் விற்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ நான் எவ்வளோ பழம் விற்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராஃபிட் வரும்னு சொல்கிறேன். அப்போ நான் விற்கிற பழமும் ப்ராஃபிட்டும் பெர்சண்டாரன் டிபெண்டன்ட் ஈச் அதர். புரியுதா? எவ்வளோ விற்கிறேனோ அவ்வளோதான் என்னோட ப்ராஃபிட் வரும். இதுதான் பெர்சண்டாரன். ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். தீரா பெர்சண்டாரன்னா அதே பழங்கடையில் நான் கோடி கணக்கில் பழத்தை விற்றாலும் இல்லை 2 பழம் விற்றாலும் அந்த அன்னைக்கு எனக்கு சேவா 30 வெள்ளி கட்டி தான் ஆகணும். தீரா பெர்சண்டா நீ எவ்வளோ பழம் வேணாலும் விற்றுக்கோ, ஆனால் கடையோட சேவா 30 வெள்ளி ஒரு நாள். நாட் டிபெண்டன்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? குபேரன் என்ன சொன்னேன் நான்? நாட் டிபெண்டன்ட் ஆன் ஈச் இதுன்னு சொன்னீங்க. நான் டிபெண்டன்ட்னா என்ன 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 சொன்னேன்? ஒரு ஃபர்ஸ்ட் இது என்னாச்சும் நடக்குதுன்னா அந்த செகண்ட் இதை வந்து அது இஃபெக்ட் பண்ணாது. நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்? நீங்க என்ன கொடுத்தீங்க? நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி? டேய், நான் இப்போ என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்டா? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லு, நீ கேட்டியா இல்லையா? கேட்டுட்டு தான் இருந்தேன். கேட்டுட்டே தான் இங்க பார்த்து இருந்தேன். நீ எங்க பார்த்துக்கிட்டு இருந்த? இங்க போட்டிருக்கேன் நோ டைம் பாஸ் ஆன்னு. நான் சொன்ன எக்ஸாம்பிள் நீ கேட்டியா இல்லையா? இப்பதானே நான் சொல்லி முடிச்சேன். Are you doing other work while I'm teaching? இல்ல, இங்க தான் இருக்கேனே. Then value yourself. Right, next போலாம். Determine whether each of the following event is dependent or independent. Dependentனா independentனா நம்ம பார்த்து சொல்லணும். ஓகே, இப்போ வந்து பார்ப்போம். இங்க 5 பென்சில் இருக்கு, 7 பேன் இருக்கு. 2 stationery are chosen at random without returning the first stationery to the box. என்ன சொல்றாங்க? There are 5 pencil and 7 pen in the box. 2 stationery are chosen at random without returning to the first stationery to the box. Returning the first stationery to the box. Okay, அதாவது ஒரு பாக்ஸில் 5 பென்சில் 7 பேன் இருக்கு. அதில் 2 ஸ்டேஷனரி நம்ம சூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது சூஸ் பண்ணுற போது இப்போ முதல்ல ஒரு பேன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோ, திருப்பி அது வைக்கல, இன்னொன்று எடுத்துட்டோம். ஸோ நீ திருப்பி வச்சுட்டேன்னா ப்ராபபிலிட்டி வந்து அதே சாம்பிள் ஸ்பேஸில் தான் இருக்கும். இப்போ நீ ஒன்று எடுத்துட்டு திருப்பி அதுலேருந்து ரெண்டாவது எடுக்கிறேன்னா சாம்பிள் ஸ்பேஸ் ஒன்றா குறையும். இப்போ முதல்ல வந்து 12 ஸ்டேஷனரி இருந்துச்சு, அதுலேருந்து நீ எதையாவது ஒன்று எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ ரெண்டாவது நீ வந்து அதை நீ கந்தி பண்ணலன்னா திருப்பி அந்த பாக்ஸுக்குள்ளார போடணும். ஆனால் நீ போடாமல் ரெண்டாவதும் எடுக்கிறேன்னா உன்னோட சாம்பிள் ஸ்பேஸ் இப்போ 11 ஆயிரும். ஏன்னா இங்கேருந்து நீ ஒரு பொருளை எடுத்துட்ட. ஸோ அப்போ இங்கே இருக்கிற ப்ராபபிலிட்டி வந்து இங்கே நீ முதல் ரிட்டர்ன் பண்ணுறியா இல்லையான்னு பொறுத்து இருக்கு. அதனால பெர்சண்டார். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். Puan Mariam has 5 eggs. One of the eggs is rotten. Okay, 5 முட்டை இருக்கு, அதில் ஒரு முட்டை வந்து rotten, கெட்டு போயிடுச்சு. Puan Mariam has cooked an egg yesterday and today. Okay, she has cooked the rotten egg today. இது வந்து டிபெண்டனா இண்டிபெண்டனான்னு கேட்குறாங்க. புரியுதா? புவான் மாரியாம் வந்து 5 முட்டை வச்சிருக்காங்க, அதில் ஒரு முட்டை வந்து ரொட்டன். ஓகே, புவான் மாரியாம் குக்ட் an egg yesterday and today. She has cooked the rotten egg today.
ஸோ அந்த 5 முட்டையில ஒரு முட்டையை வந்து அவங்க அப்போவே எடுத்துட்டாக்கா இது வந்து டிபெண்டன்ட் கிடையாது, இது வந்து இண்டிபெண்டன்ட். நீ எடுக்கிற அது சீலாப்னா உனக்கு ஊழ முட்டை கிடைச்சிடும், அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட். this one we don't call dependent, independent. ஓகே, அடுத்தது two cards are taken out from the drawer one after another one randomly without replacing. இது மாதிரி without returning the first stationery பார்த்தோம்ல, திரும்பி வைக்காம இது பண்ணீங்கன்னா அது வந்து டிபெண்டன்ட் ஈவென்ட்ல தான் வரும். bersandar. அடுத்தது the weather forecast reported that today and the day after will rain. இது வந்து independent, anytime anything can happen. அதாவது இப்ப நம்ம ஒரு கம்பைன் ஈவென்ட் செய்யும் போது திருப்பி நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா அது இண்டிபெண்டன்ட், ரிட்டர்ன் பண்ணலன்னா டிபெண்டன்ட். ஓகேயா? ஸோ ரிட்டர்ன் பண்ணோம்னா bersandar, சாரி tidak bersandar. அவனுக்கு வந்து நான் இங்கிலீஷ் tak bersandar. ஓகே, not returning or replacing bersandar, டிபெண்டன்ட் ஈவென்டா மாறிடும். Okay, can. Okay. Calculate the probability of combined event using the listing the outcome, using listing of the outcome. அதாவது என்னென்ன மொத்தமா இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து 2 மெத்தட் பாய்க்கலாம். ஃபார்ம் 2லே படிச்சது தான். ஒன்று டேபிள் மெத்தட் பாய்க்கலாம் அல்லது ட்ரீ டயக்ராம் பாய்க்கலாம். ஓகே, ட்ரீ டயக்ராமும் பாய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேருந்து நம்ம வந்து டோட்டல் அவுட்கம் இதான் டோட்டல் அவுட்கம். புரியுதா? ருவாங்கன் சாம்பிள் மதர் தேடிடணும். அப்புறம் அவங்க 2 ஈவென்ட் சொல்லுவாங்க, அந்த ஈவென்ட்டுக்கும் நம்ம தேடிட்டு ப்ராபபிலிட்டி தேடுற வேலை தான் அடுத்தது. ஓகே, சரி. இதில் வந்து சொந்தோ பெரிஸ்டிவா bersandar கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெரிஸ்டிவா bersandar கொடுத்துருக்காங்க. bersandarனா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து bersandarன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா tanpa mengembalikan, you never return, அதை வச்சு சொல்லிடலாம். இந்த bersandar பெரிய விஷயமா? எனக்கு என்னமோ அது அவ்வளோ பெரிய விஷயம்னு தோணலை. பட்டு ஓகே, பார்த்துக்கலாம். அதான். ஸோ இப்போ வித்தவுட் என்னாச்சும் போட்டிருந்தாலே வந்து டிபெண்டனா? I already asked you to write. அதான் எழுதிட்டேன். நாட் ரிட்டர்னிங்னா டிபெண்டன்ட், ரிட்டர்ன் பண்ணினா நாட் டிபெண்டன்ட். ஓகேயா? ஓகேண்ணா. அதாவது இண்டிபெண்டன்ட்ல. சரி இருங்க, நான் பார்க்குறேன் இந்த எக்ஸாம்பிள் நான் கோட்ரூ பண்ணோம் யோசிக்கிறேன். சரி, நம்ம எக்ஸாம்பிளை கோட்ரூ பண்ணுவோம், சும்மா லைட்டாக மட்டும் கோட்ரூ பண்ணுவோம். அதாவது a fair dice and a fair coin are tossed. அதாவது ஒரு தாயமும் ஒரு ஷில்லிங் காசும் நம்ம வீசுறோம். ஓகே, given E is an event, peristiwa E adalah mendapat gandaan 3. அதில் gandaan 3 என்ன வரும்? 3, 6, அது 2 தான் வர முடியும். ஓகேயா? அதான் gandaan 3. F பார்த்தீங்கன்னா mendapat gambar, gambarனா டேல்ல, ஏக்கோர்னு வாங்க, கம்பார்னு சொல்றாங்க சீலாப்பா, ஏக்கோர்னு வாங்க. ஸோ ஏக்கோர்னா ஏக்கோர் 1, ஏக்கோர் 2, ஏக்கோர் 3, ஏக்கோர் 4, ஏக்கோர் 5, ஏக்கோர் 6. ஏக்கோர் இருந்தால் போதும். ஓகே, மற்ற 6 நம்பரும் வரலாம். சரி, அந்த மாதிரிலாம். சரி, இப்போ வந்து
இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு. ஷில்லிங் காஸ்ட்ல வந்து ஏவும் ஜியும் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பார்ப்போம், ஹேட் டெயில்லா, ஹேச் டெயில். ஓகேயா? அப்போ டாடுல வந்து 1 2 3 4 5 6 நம்ம இதெல்லாம் தேவையே இல்லையே. உங்களால் சொந்தமாக கற்பனை பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த மெத்தட் தேவையில்லை. நம்ம இதெல்லாம் போட்டோமா, டேபிள்லாம் போட்டோமா, நம்ம எப்படி செய்வோம், ஒன்னா நம்பரும் 1 ஹெட் 1 டெயில், 2 ஹெட் 2 டெயில், 3 ஹெட் 3 டெயில், 4 ஹெட் 4 டெயில், 5 டெயில் 5 ஹெட், 6 டெயில் 6 ஹெட். இவ்வளோ தானே. இதுக்கு எதுக்கு நம்மளுக்கு டேபிள் தேவையில்லையே. ஓகே, வி வில் ஸ்கிப் த டேபிள் பார்ட். ஓகே, பட் ஆனால் ட்ரீ டயக்ராம் வரைகிறது ரொம்ப யூஸ்ஃபுல். அது நம்ம பார்க்கலாம். அது தேவையான கொஸ்டினுக்கு மட்டும் நான் காட்டுறேன். ஓகே, அந்த 3 டயக்ராம் இல்லை டேபிள் வந்து மொத்தம் எவ்வளோ சாம்பிள் ஸ்பேஸ், ஓகே போட்டுட்டாங்களா, மொத்த சாம்பிள் ஸ்பேஸ். அதில் இ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கண்டான் தீகா வரணும். கண்டான் தீகானா 3 ஹெட் 3 டேல், இல்லாட்டியும் 6 ஹெட் 6 டேல். கரெக்டா வந்துருச்சு. எஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க, டேல் கிடைக்கணும். டேல்னா டேல் 1 டேல் 2 சாரி 1 டேல் 2 டேல் 3 டேல் 4 டேல் 5 டேல் 6 டேல். சரி, அப்புறம் இ இன்டர்செக்ட் எஃப் கேட்குறாங்களா. இ இன்டர்செக்ட் எஃப்னா இதுலேயும் இருக்கணும் இதுலேயும் இருக்கணும். நம்ம பார்க்கணும். 3G 2 இடத்துலையும் இருக்குது, 6G 2 இடத்துலையும் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்போ அது 2 தானே இருக்கு. அப்போ இ இன்டர்செக்ட் எஃப்னா இந்த மாதிரி எழுஞ்சிடணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லை. ப்ராபபிலிட்டி இ இன்டர்செக்ட் எஃப்னா என்ன அர்த்தம்னா, ஓகே இதான் சரி, இதோட அர்த்தம் என்னன்னா, ஓகே ஒரு ப்ராபபிலிட்டியோட அர்த்தம் என்னன்னா, இப்போ ப்ராபபிலிட்டி இ இன்டர்செக்ட் எஃப்னா இ இன்டர்செக்ட் எஃப் எவ்வளோ இருக்கு, என்னன்னா எவ்வளோ இருக்கு ஓவர் சாம்பிள் ஸ்பேஸ்னு அர்த்தம். இ இன்டர்செக்ட் எஃப் நம்ம இங்கே தான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ இருக்குது, 2 தானே இருக்குது, 2 எழுஞ்சிரு. சாம்பிள் ஸ்பேஸில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. அப்போ 2 over 12ன்னு எழுதிடுவோம். இவ்வளோ தான். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணினா இதான் ஆன்சர். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இதோட முடிஞ்சிருச்சு சாப்டர், ப்ராபபிலிட்டி முடிஞ்சிருச்சு. 6 மார்க்கு. ஸோ நாங்கள் எடுத்துருவோம். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ இங்கே வந்து ரெண்டாவது இப்போ வந்து இது வந்து இண்டிபெண்ட் ஈவென்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். டிபெண்டன்ட் ஈவென்ட் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணலை, அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணலை. அதனால வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து நம்ம ட்ரீ டயக்ராம் வரைஞ்சி தான் பார்க்கணும், இல்லாட்டின்னு செய்ய முடியாது. எப்படின்னா இங்கே பாருங்க, ஒரு கோத்தால வந்து என்னென்ன இருக்கு, KOS இருக்கு, ரைட்டா. இதுலேருந்து வந்து 3 அதாவது பந்து இருக்கு, 3 பந்து, போலா கே போலா ஓ போலா எஸ். அதுலேருந்து 2 பந்து எடுக்கணும், ஒன்று ஒன்றா எடுக்கணும். ஒரு பந்து எடுத்துட்டோன்னே திருப்பி ரிட்டர்ன் பண்ண தேவையில்லைன்றாங்க. அப்போ இது வந்து நம்ம நினச்ச மாதிரிலாம் செய்ய முடியாது. இப்போ மொதல் பந்து கே எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, ரெண்டாவது பந்து வந்து ஓ அல்லது எஸ் மட்டும் தான் எடுப்பேன். இதுவே ரிட்டர்ன் பண்ண விட்டாங்கன்னா திருப்பியும் நீ கே எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா இல்லையா? அதனால அது டிபெண்டா இண்டிபெண்டா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நாட் ரிட்டர்னிங்க்கு நம்ம ட்ரீ டயக்ராம் போட்டு பார்க்கணும். அப்போ கேவும் ஓவும் வரணும். அது வந்து ஏர்லி லெவலுக்குலாம் அதையும் உங்களால் மண்டேல யோசிக்க முடிஞ்சுன்னா இந்த த்ரீ டயக்ராமும் தேவையில்லை. இப்போ மொத பந்தே ஓ எடுத்துட்டீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் பண்ண மாட்டீங்க தானே ஓவை. அப்போ மிச்சம் கேலேருந்தும் எஸ்லேருந்தும் தான் நீங்கள் பிலே பண்ணுவீங்க. கரெக்டா? அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பிக், இது செகண்ட் பிக், இது டோட்டல் அவுட்கம். ஸோ KO KS OK OS இந்த மாதிரி இதான் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவாங்க. ஓகேயா? சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். ஓகே, ஓகே நல்லா பாருங்க, கொஸ்டின் பார்க்கணும். A card is selected randomly from a box containing card BIRU birula and a fair dice is tossed. Given P is an event of obtaining a card label with R and Q. R and Q. Oh sorry.
அண்ட் கியூ இஸ் அன் ஈவென்ட்றாங்க. ஓகே ஓகே சரி. அதாவது இப்போ வந்து என்னன்னா, இப்போ இதுல வந்து 2 கம்பைன் ஈவென்ட் என்னன்னா, முதல்ல வந்து ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு கார்டு எடுக்கணும். அந்த கார்டு வந்து என்னென்ன இருக்கு? பி, ஐ, ஆர், யூ 4 லெட்டர்ஸ் இருக்கு பீரூலா. அண்ட் அதுக்கப்புறம் தாயத்தை உருட்டுறாங்க. ஸோ peristiwa P வந்து பார்த்தீங்கன்னா mendapat card berlabel R. R வரணும். peristiwa Q பார்த்தீங்கன்னா mendapat nombor ganjil. Oke? Baik, sekarang kita kena senaraikan sample space kan? Kalau kamu nak, kamu boleh buat pokok tree diagram ataupun இது. ஆனா இதுக்கு நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். We can think by ourselves ready, right? ஓகே, முதல்ல அந்த கோத்தால பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கோத்தால கை வைக்கிறான்னு வச்சுக்கிங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல்ஸ் டு நான் சொல்லி கொடுத்தேன்ல நான் சொன்னல முதல்ல சாம்பிள் ஸ்பேஸ்லாம் நம்ம எழுதுவோன்ட்டு அங்கேயே நம்ம பேசிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பியில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ B1 எடுக்கலாம், B2 எடுக்கலாம், B3, B4, B5, B6. அதே மாதிரி அடுத்தது I1, I2, I3, I4, I5, I6. அடுத்தது R1, R2, R3, R4, R5, R6. அடுத்தது U1, U2, U3, U4, U5, U6 and close the curly bracket. Sample space done. ஆனா அவங்க sample space மட்டும் கேட்கல, ஈவன் Pயும் Qவும் வேற கேட்குறாங்க. அதையும் செய்வோம். சரி, அடுத்தது ஈவன் P. ஓகே, ஈவன் P வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஈவன் P வந்து என்ன சொல்றாங்க? mendapat card yang berlabel R. R இருந்தா சரின்றாங்க, ரைட்டா? அப்ப R வரிசையில் பாருங்க, R1லேருந்து R6 வரைக்கும் எழுதலாம், ரைட்டா? நீங்களே சொந்தமா யோசிங்க. R இருக்கணும்ன்றாங்க. அப்ப R இருக்கிற கார்டுனா என்னது? இதுதானே. எழுதுங்க அத. R1, R2, R3, R4, R5, R6. அடுத்தது Q என்ன கேட்குறாங்க? நம்ம கஞ்சல் இருந்தா சரின்றாங்க, ரைட்டா? அப்போ 1, 3, 5 இது நம்பருங்க. அப்ப நிறைய தான் எழுத வேண்டியது இருக்கு. அப்ப என்னென்ன போடலாம் சொல்லு பாப்போம். நம்ம கஞ்சல் B1, B3, B5. அடுத்தது I1, I3, I5. புரியுதா? அந்த மாதிரி தான் வரும். குட். ஸோ B1, B3, B5. அடுத்தது I1, I3, I5. R1, R3, R5. U1, U3, U5.
எழுதிட்டீங்களா? சரி, இப்போ நீங்க P இன்டர்செக்ட் Q என்னன்னு பாருங்க. மேல வா. ஓகே, இப்போ R1 P இன்டர்செக்ட் Q வந்து R1 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 R3 R3 R5 அவ்வளோதான் R5 R5 இருக்கா? ஓகே, இருக்கு. R1 R3 R5 R3 R5. ஸோ இது P இன்டர்செக்ட் வித் Q. ஓகே, இப்போ எனக்கு ஸ்பெகட்டி ஒன்று வெப்சைட் என்னோட இதுலேயும் நோட் பண்ணு, அப்போதான் எனக்கு பாயிண்ட்ஸ். ஓகே, கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டேறான், வர வர அவன் அடி வாங்க போறான். நாக்காளி எடுத்து வந்து உட்காரு. எங்க இருக்கு என்னோட பீஸா பாரு. எழுதிட்டீங்களாடா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன தேட போறோம்? ப்ராபபிலிட்டி kan. Probability P intersect Q maksudnya apa dia? Bilangan P intersect Q berapa over sample space. எப்பவுமே ப்ராபபிலிட்டியோட அர்த்தம் இதுதான். P intersect Q ல எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அவுட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ்ல எத்தனை நம்பர் இருக்கு? கணக்கு பண்ணுங்க. அதனால தான் சாம்பிள் ஸ்பேஸ்ல ஆரம்பத்திலேயே நம்ம லிஸ்ட் டவுன் பண்றோம். 24 இருக்கா? எப்படி சிக்காப்பா கணக்கு பண்றது? 4 மேல 6 இருக்கு. டைம்ஸ் பண்ண வேண்டாம். இப்படி அப்படி கணக்கு பண்றியா? பாரு, இப்ப நான் தான் சொல்றேன், நீயும் கேட்க மாட்டற. வர வர 1 2 3 4 5 6 ஆறா? 6 ஹாரிசான்டல். 1 2 3 4 6 4 24. ஸோ 24 நேரம் எழுதிடலாம். 24 தான் இருக்கும். ஓகே, 3 over 24 கேன் சிம்பிளிஃபை ரைட்? 1 over 8. அதுதான் அதோட விஷயம். ஏன் அவ்வளவு வேலையா எடுக்கிற? முதல்ல நீ கூப்பன் எடுக்கணும். இப்படிதான் ஆர்டர் பண்ணியா நீங்க? ஓகே, redeem first பாஸ்தா. அந்த ஸ்பின் பண்ணோம். சேர்த்து வைக்கிறேன். அன்னைக்கு நான் க்ளைம் பண்ணிட்டேன் ஒண்ணு. ஓகே, ப்ரோமோல நீ எடுக்கணும். அது இப்போ ஹனிமூன் போயிருக்கு. ஓகே, 1 over 8. ஓகே, கேன் ப்ராபபிலிட்டி சினாங்க இருக்கா? இதுதான் நாங்க படிக்கும் போது இந்த மாதிரி தான் வரும் கேள்விலாம். வெரி ஈஸி ஒன். ஓகே, சரி, இப்போ அடுத்தது என்ன? எங்க அப்பா பேர்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க சொந்தமா செய்றீங்களா இல்ல நான் சொல்லி கொடுக்கணுமா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. நான் கொஞ்சம் முதல்ல அந்த சாம்பிள் ஸ்பேஸ் மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன். மற்றெல்லாம் நீங்க சொந்தமா செய்யணும். ஓகே, பெருசு வகையில் எது வரும் நீங்களே சொந்தமா இது பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து ஆறுமுகம், புர்ஹான், சின்ருய் adalah 3 orang pengawas yang bertugas pada satu hari. Cikgu Amin, oke, இந்த 3 பேரும் pengawas ya. Cikgu Amin memilih seorang pengawas yang akan ditugaskan memegang bendera dan kemudian memilih seorang pengawas yang akan ditugaskan menaikkan bendera. ஒருத்தன் பிடிக்கணும், ஒருத்தன் ஏத்தணும் flag. Oke, diberi K ialah peristiwa Burhan ditugaskan untuk memegang bendera dan L ialah peristiwa Armugam untuk menaikkan bendera. Okay. So list all the elements in event K and L. என்ன லூஸ் மாதிரி இருக்குது இவனு? ஓகே, I get it. ஸோ மொத்தமாக நம்ம மொதல் சாம்பிள் ஸ்பேஸ் பார்க்கலாம். அதாவது இந்த புர்ஹான் தான் பிடிக்கணும், ஆறுமுகம் தான் பிடிக்கணும், அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஓகே, ஆறுமுகம் ஏன்னு போட்டுக்கிங்க, புர்ஹானுக்கு பின்னு போட்டுக்கிங்க, சின்ருய்க்கு சின்னு போட்டுக்கிங்க. இப்போ மொத்தம் உங்களுக்கு தேவைப்படுறது 2 pengawas, right? So it can be AB ataupun AC, right? அப்புறம் இல்லாட்டியும் BA
BA choose பண்ணீங்கன்னா BA atau BC BC ataupun CA CACB CB. ஸோ இதுதான் மொத்த செம்பல் ஸ்பேஸ். ஓகே, இப்போ கேல என்னென்ன வரும் நீங்களே சொந்தமா யோசிங்க. எல்ல என்ன வரும் சொந்தமா யோசிங்க. கேல வந்து புர்ஹான் இருந்தா போதும்பா. அப்ப BAவும் BCயும் தான் வர முடியும் அங்க. ஆறுமுகம் L. ஸோ ஏபியும் ஏசியும் தான். ஏபியும் ஏசியும். அப்படி யோசிக்க கூடாது. இங்கதான் நீங்க கொஞ்சம் ட்ரிக்கி பார்ட்ஸ் இருக்கு. கொஞ்ச நேரம் இருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 வேலை இருக்குல்ல. இப்போ நம்ம முதல்ல சொல்றோம்ல, அந்த வேலை வந்து முதல்ல எழுதுறோம்ல, இந்த ஏ அப்புறம் பி இருக்குல்ல, முதல்ல எழுதுற அந்த லெட்டர் வந்து பண்டீராவை பிடிக்கிற வேலை, பி வந்து ஏத்துற வேலை. புரியுதா உங்களுக்கு? இப்ப பிடிக்கிற வேலைன்னா இப்ப முதல்ல நம்ம மறுபடியும் தெளிவா வருவோம். வாங்கடா. இப்ப கே பாருங்க. கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, புர்ஹான் வந்து பண்டீராவை பிடிக்கணும். ஓகே, முதல் லெட்டர் இருக்குல்ல, அதான் பிடிக்கிறது. ரைட்டா? அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்க BA BC எழுதணும்ல, அது கரெக்ட், அது தவறு கிடையாது. ஆனா ஆறுமுகம் வந்து பண்டீரா ஏத்துறதுன்னா எந்த சைட்ல இருக்கு? 2வதா இருக்கணும் ஏன்னு அர்த்தம். ஏன்னா முதல்ல எழுதுறது எல்லாமே பண்டீராவை பிடிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். யூ ஆல் கெட் மீ ஆர் நாட்? இந்த முதல் லெட்டர் இருக்குல்ல, இவன் பண்டீரா பிடிப்பான், இன்னொருத்த வந்து ஏத்துவான். கரெக்டா? நீல கலர்ல இருக்கிறவன் ஏத்துவான். இப்ப இது வந்து ஏத்துறத பத்தி பேசுறாங்க. ஏத்தும் போது ஆறுமுகம் தான் ஏத்தணும். ஆறுமுகம் தான் ஏத்தணும்னா BA ataupun CA, not AB atau AC. Faham? ஆனா புரியுது. பாரு சொல்லிடுறேன். அதாவது ஆறுமுகம் தான் கண்டிப்பா வந்து ஏத்தணும். ஏத்துற ஆள் வந்து நீல கலரு. அதனால BAவும் வரணும், CAவும் வரணும். நான் சக்குன்னு நல்ல வேலை ரியலைஸ் பண்ணேன், நம்ம என்னமோ தப்பு செய்யறோம்ட்டு. இதுல ஏன் நம்ம B எடுக்கிறோம்னா, ஏன்னா இவன் பிடிக்கிறவன் மின்னுக்கு லெட்டர் பார்க்கணும், ஏத்துறவனை பின்னாடி லெட்டர்ல பார்க்கணும். சரி, இதுக்கு மேல நீங்க செய்யணும். K இன்டர்செக்ட் L எவ்வளோ, அப்புறம் அதுவும் அதை நான் மேல இருக்கிற மாதிரியே சொந்தமா செய்யுங்க. P5 சார். P5. உன் செல்ல பேர்லாம் வச்சிருக்கியா நீ? அது ஓகே, கை எப்படி இருக்கு? நேத்தோட வலி போச்சு. எதுல இப்ப சிக்கன் மீட் பாலோட இருக்கா? அது ஆர்டர் பண்ணீங்க, நீங்க மீட் பால் தனியா ஆர்டர் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு அடாலா எங்கேயோ எரியற வாசனை அடிக்கல ஒரு ஆள் தயவுல இருக்காங்க. புகையுது தானே எங்கேயோ, ஆன்லைன்ல புகையுதோ. நீ சாயுமாடா திரிஷா? நீ சாயுமா ஒரு மாசம்? ஓகே, நான் வருஷம் எடுப்பேன்னா இந்த வருஷம் லீவு டைம். வெளியில சாப்பிடுவே தானே, சைவம் தான் சாப்பிடுவியா? குட்ல எடு, நல்லது தான். ஒரு மாசம் நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? செலவு வைக்கணும். நான் சாப்பிட மாட்டேன், நம்ம டயட்ல இருக்கு. நைட் ரொம்ப சாப்பிட்டா அப்புறம் நாளைக்கு கஷ்டமாயிரும். நான் எனக்கு சொல்றேன், ஒருத்தனுக்கு என்ன தெரியல. நீங்க டயட்ல இருந்து என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். I think I want this roasted wing new. அது வேணா, நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டுருக்கேன். roasted wing, Delhi wing. இது சாப்பிட்டது இல்ல, ஆனா இது புதுசா வந்திருக்கு பாருங்க, நியூ. இது சீஸ் இருக்கு. வேணாம், சீஸ் தான், அதான் சாஸ். கிறிஸ்பி விங்ஸ் BBQ கிறிஸ்பியா இருக்கு. 4 பீஸ் தான். ஆமா, வேற குறவாச்சு. இது பரவாயில்லை. 1 3 இல்லையா? அப்ப வேணாம். சரியான வேலை இல்லையா அது? இல்லைங்க, பைட்ஸ் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ஆர்டர் பண்ணு சீக்கிரம், சொல்லி கொடுங்க. ஓகே, செஞ்சிட்டியா? என்னடா ஆன்சர்? சீக்கிரம், உன் ஆன்சர் தான் எனக்கு வேணும். கமா, ஒண்ணுதானே இருக்கு. அவ்வளவுதானா?
ஒன்று தான் இருக்கு கேஎல். ஒன்று இருந்தாலும் ஒன்று தானே. ஆமாண்ணே. ஒன்று இருந்தா ஏன் ஒன்று இருக்கக்கூடாது? டேய் சீக்கிரம் எழுதிட்டு எவ்வளோ வந்துச்சு? 1 ஓவர் 2 ஓவர் 3 ஓவர் 2 ஓவர் 3ன்னு வந்திருக்கு அவனுக்கு. சரி செக் பண்ணிடுவோம். அவன் போய் சொல்றானா உண்மையை சொல்றானு. ஓகே 1/3ண்ணே. என்ன பண்ண நீனு? ஓகே இப்போ பார்ப்போம். ரெண்டாவது பாருங்க. இரு கே இன்டர்செக்ட் எல்னு கேட்குறாங்க ரைட்டா? இன்டர்செக்ட் தானே. கேலியும் எல்லையும் எதுடா சேமா இருக்கு? பிஏ. இருடா அவனு சொல்ல விடு. சாரி. பிஏ மட்டும் தான் சேமா இருக்கு ரைட்டா? அப்ப ஒன்னே ஒன்று தான் இருந்தாலும் அது எழுதணும். அப்போ ஒண்ணுமே சேமா இல்லைன்னா ப்ராபபிலிட்டி 0ன்னு அர்த்தம். ரெண்டு ஈவென்ட்டும் நடக்கல, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அது அப்புறம் வருவோம். சரி அப்ப ப்ராபபிலிட்டி K intersect L sama juga bilangan K intersect L bahagi dengan sample space. Yes. So இங்க ஒன்னு sample spaceல மொத்தம் 6 தானடா இருக்கு. எப்படி 1/3 வந்துச்சு உனக்கு? சரி 1/6 சிலாபா சொல்றேன். இப்ப ரெண்டு பேருக்கும் பூசை கொடுத்தா கரெக்ட் ஆயிரும். இது 3:33ல இருந்துச்சு. நீ ஸ்டாஃப் சீஸ்லாம் வச்சியா? பிரியா ஸ்டாஃப் சீஸ்லாம் ஸ்டாஃபின் 5 வெள்ளி தானே எக்ஸ்ட்ரா 28 வெள்ளி. Yes, no add on. அது memang no add on. Add on என்னது? அது அந்த மால்டன் லாவோட இது இருக்கு, ஐஸ்கிரீம் கேக். ஃபேவரட் என்னோட. எது? அந்த மால்டன் லாவா சாக்லேட் கேக். எனக்கு பிடிக்காது. நல்லா இருக்கும். அண்ணா நல்லா இருக்குண்ணா. அப்படியே மெல்ட் ஆகும் பாருங்க. ஆமா. ப்ளீஸ் ஆர்டர். அட்ரஸ் காட்டுதா? என்னோட இதெல்லாம் காட்டு. என்னோடதான் இப்பதான் போய் சைட்ல விட்டுறோம். எல்லாம் இருக்குதுண்ணே பைக்ஸ். போ பண்ணிட்டீங்களா? 8:41. இது நம்ம ஸ்கிரீன்ஷாட் அன்னைக்கு மாதிரி. அதான் ஏதாவது செஞ்சா அவன் இந்த இது பண்ண திடீர்னு பீஸா எடுத்துட்டு வரான். கிளம்பு. அடுத்தது போலாமா? பீஸா கதை ரொம்ப நேரமா ஓடிடுச்சு. ஓகே அடுத்தது போலாம். இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்து இந்த கேள்வி நீங்க இவ்வளவு சின்னங்கான கேள்வி தான் நான் கொடுத்துருந்தேன். என்ன மிஸ்டேக் பண்ண? சீக்கிரமா சொல்லு. அதான் என்ன மிஸ்டேக் பண்ண? நைஃப். ஓகே நம்ம அடுத்த பேர்லாம். நாலாவது, calculate the probability of combined event using formula. நான் தான் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேனே, கரெக்டா? அதை வச்சு கூட செய்யலாம். இது ஃபார்முலா வச்சு செய்ய சொல்றாங்க. அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்படின்னா n அர்த்தம் ரைட், டாரா பண்ணணும். இப்படின்னா தம்பா பண்ணணும். அதாவது கீவேர்டியா அத்தாவை பைப்பாங்க. ஓ correct. Oke, kita tengok. 2 buah majalah dipilih secara rawak daripada rak yang mengandungi 4 buah majalah dekorasi dan 6 buah majalah kesihatan. Oke, decoration majalahவும் kesihatan majalahவும் இருக்கு. 4 decoration, 6 health majalah. Hitungkan keberangkalian mendapat kedua-dua majalah ialah majalah kesihatan dengan keadaan இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிறோம் 2 மஜாலா. ரெண்டுமே வந்து கசியாத்தானா இருக்கணும். ஆனால் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்னா, மஜாலாவை எடுத்த கையோட திருப்பி நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா இது வந்து tak bersandar. Oke, kalau you sudah return, dia akan menjadi independent event. Kalau kamu tak return, maksudnya bersandar, dependent. சரி, இண்டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்னா, ஓகே இது எங்களுக்கு அவ்வளோவா புரியலன்னா கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிச்சுவேஷனை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். ஓகே இங்கே பாருங்க காய்ஸ். ஓகே அப்போ ப்ராபபிலிட்டி கசியாத்தான் இன்டர்செக்ட் கசியாத்தான் தான் வரணும்.
மஜாலாவும் kesihatan, ரெண்டாவது மஜாலாவும் kesihatan. ஸோ முதல்ல வந்து மொத்தம் 4ம் 6ம் சேர்த்தா 10 இருக்கு. ஓகே, கசியாத்தானில் வந்து 6 தானே இருக்கு. ஓகே, முதல்ல 6 சூஸ் பண்ணுவோம். ஓகே, ரெண்டாவது நீ ரிட்டர்ன் பண்ணிட்டீன்னா அது 10 தானே இருக்கணும். திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா திருப்பி 10 தானே இருக்கணும். அப்போ திருப்பி 6 per 10. ஸோ மொத்தத்தில் இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். இதுவே ரிட்டர்ன் பண்ணலைன்னா ஓகே முதல்ல 10 இருக்கும், அதுக்கப்புறம் நீ ஒன்று எடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணலன்னா சாம்பிள் ஸ்பேஸ் 1 குறைஞ்சிரும். அப்போ 9 போட்டுட்டேன். ஓகேயா? அதே மாதிரி மஜாலா கசியாத்தான் 6 இருக்கு, அதில் ஒரு மஜாலா நீ முதல்ல சூஸ் பண்ணிட்டு தானே, அப்போ ரெண்டாவது சூஸ் பண்ணும்போது 5 தான் வரும். அதான் ஒன்று நீ எடுத்து வச்சுட்டியே. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வந்து நீ ஏற்கனவே ரிட்டர்ன் பண்ணியா இல்லையான்னு பார்க்கும். இது ரிட்டர்ன் பண்ணேன்னா பிரச்சனை இல்லை. இது இண்டிபெண்டன்ட், இது டிபெண்டன்ட். ஃபாமா பை. ஏன் டாரா பண்றோம்? ஏன்னா டான் kesihatan டான்னா டாரா. ஓகே, கம் we dig deeper. பை, நல்லா கவனிங்க. terdapat 8 biji guli biru, 7 biji guli merah dan 5 biji guli kuning. Tongue twister மாதிரி ஆச்சுடா. biji guli biru. ஓகே, 8 7 5 இருக்கு. இப்போ sebiji guli dipilih secara rawa, ரெண்டமா ஒரு குண்டை எடுக்கிறோம் பார்க்காம, dan diletakkan kembali. சாம்பிள் ஸ்பேஸ் மாறாது, ஏன்னா திருப்பி நீ அதுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணிட்ட. விளங்குதானா? அதே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சாம்பிள் ஸ்பேஸ் 1 குறையும், ஏன்னா 1 எடுத்துட்ட. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ரிட்டர்ன் பேக் ரெடி, ரைட்? diletakkan kembali. அப்ப your sample space won't change. Hitungkan keberangkalian sebiji guli biru dan sebiji guli kuning dipilih. அப்ப நல்லா கவனிக்கணும். ப்ராபபிலிட்டி biru மத எடுக்கணும், intersect dan kuning. கரெக்ட்? சில பேர் வந்து ஷார்ட் ஃபார்ம் தான் வைப்பாங்க. B intersect K also can, no problem. சரி, இப்போ மொத்தமா டோட்டலா எவ்வளவு இருக்கு? 7 8 15 15 5 20 இருக்கு. இப்போ நம்ம வந்து இதை வந்து n போட்டிருக்கறனால டாராப் இங்க வந்து 20 19 யோசிக்கணும். நீ ரிட்டர்ன் பண்ணிட்டியா இல்லையா? இந்த கேஸ்ல நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன், அதனால சாம்பிள் ஸ்பேஸ் மாறாது 20. பீரு எவ்வளவு இருக்கு? 8 இருக்கா? 8 ஓவர் 8. ப்ராபபிலிட்டி பீருனா பீரு எவ்வளவு இருக்கு ஓவர் சாம்பிள் ஸ்பேஸ். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி கூனிங் எவ்வளவு இருக்கு? 5. ஓகே, இத செய்யுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அண்ணா 1 கால்குலேட்டர்ல செய்யுங்க. என்னது 1? இல்லண்ணா சிலாபா சொல்லிட்டேன், சாரி. 1/10. மனசு உங்ககிட்ட இருந்தா தானே மன கணக்கு கரெக்டா வரும். நான் 1/10. 1/10 is correct answer. Okay, அடுத்து போலாமா? A box contained 5 white chalk and 10 red chalk. 2 chalks are chosen without replacing. திருப்பி எடுத்து வைக்கல, அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் குறையும். சோ மொத்தம் எவ்வளவு இருக்கு? 15 இருக்கா? 5 மொத்தம் 15. ஓகே, இப்போ வந்து find the probability getting 2 red chalk. ரெண்டுமே ரெட் சாக்கா இருக்கணும், அதனால ப்ராபபிலிட்டி மேரால மலாயிலனா MNM போட்டுக்கலாம். அப்படி இங்கிலீஷ்ல நீ போட போறேன்னா RNR அப்படி போட்டுக்கோ. ஓகே, மேரா டன் மேரா. சோ முதல்ல வந்து எவ்வளவு இருக்கணும்? 5 10 சேர்த்தா 15 இருக்கணும். ஆனா அவன் ரிட்டர்ன் பண்ணல, அதனால ரெண்டாவது 14 மாறிடும். இல்ல 1 தானே எடுத்துட்டான், 1 தான் ரிட்டர்ன் பண்ணல, ரெண்டாவது எடுக்க போறான். புரியுதா? முதல்ல 15 இருக்கு, அதுக்கப்புறம் 1 எடுத்துட்டான், அதுக்கப்புறம் தான் 14 குறையுது. ஓகே, இதுல வந்து முதல்ல வந்து ரெட்டு எவ்வளவு இருக்கு? 10 இருக்கு. ஓகே, அப்ப 10ல 15 ஆயிரும். அதுதான் நீ 1 எடுத்துட்டல, ரேட் எடுத்துட்டு தெரியுமா, அதனால கீழேயும் குறையும் மேலேயும் குறையும். ஏன்னா ரெண்டாவது நீ எடுக்க போறதும் ரெட்டு தானே. அப்ப ஏன்னா ஒரு ரெட்டு நீ எடுத்துட்ட, அதனால 9 ரெட்டு தான் இருக்கும். ஓகே, இது நீங்க கால்குலேட்டர்ல போட்டு செஞ்சு பாருங்க எவ்வளவு இருக்கு.
ஐயோ இருங்கண்ணா 307. ஓகே, ஃபோன்ல செஞ்சேன். ஓகே 307 தான் வருது. இவ்வளோ இருக்கு பாரு. நீங்க என்ன இப்போ ஒரு பாட்டா பண்ணீங்க? ம்ஹும். ஐ மீன் தெரிஞ்ச பாட்டு நீங்களே சொன்ன ராகம் இல்ல இல்ல, நான் டிக்டாக்ல முதல்ல கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதான் வந்துச்சு. ஹிட் ஆன் த ஃப்ளோரா அந்த பாட்டு பேரு? எஸ். ஜெனிஃபர் லோபஸ். நீ என்ன சொன்ன? இல்ல ஜெனிஃபர் லோபஸோட பாட்டு ஆர்டிஸ்ட். அது இல்ல யாருமே. செம்மையா இருக்கும் பாட்டு. ஓகே, நான் இங்கிலீஷ் பாட்டெல்லாம் கேட்கறது இல்லை, கேட்டு வருஷங்கள் ஆயிடுச்சு. ஓகே பை, இதை திங்கோ ரெடியா? அடுத்து பார்க்கலாம். த டயக்ராம் ஷோ ஸ்பின்னர் பாட். ஓகே, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் papan pemutar. yang telah dibahagikan kepada 5 bahagian. 5 சமமான bahagian தான் இருக்கு, ரைட்டா? அப்ப ஒரு ப்ராபபிலிட்டியும் 1/5. புரியுதா உங்களுக்கு? இது 1/5, இது 1/5, இது 1/5, இது 1/5. ஓகே, seorang murid memutar sebanyak 2 kali. இது வந்து ரிட்டர்ன் கேஸ்லாம் கிடையாது, இது எப்படி ரிட்டர்ன் பண்ண முடியும்? அதனால நார்மலா செய்யற மாதிரி செய்யணும். Hitung keberangkalian murid tersebut mendapat huruf C bagi putaran pertama dan huruf E bagi putaran kedua. So probability C intersect E. C and E கிடைக்கணும். அப்பனா probability C maksudnya probability C darab probability E. இது actually பார்க்க போனா இப்படி இதுவும் சொல்லி கொடுத்துருக்கணும். ஓகே, இன்டர்செக்ட்னா டாராப்னு அர்த்தம். சரி, அப்புறம் probability C எவ்வளோ? 1/5. E எவ்வளோ? அதுவும் 1/5 தான், நான் இப்போ தான் சொன்னேன். ஸோ மொத்தத்தில் 1/25. 25, sorry. குளிர்கிறது. அடுத்து போலாமா? சரி, மேத்தமெட்டிக் கிளப். Oke, baik. Kelab matematik tingkatan 4 mempunyai 20 ahli Melayu, 18 Cina, 14 India. 3 daripada mereka akan dipilih sebuah pertandingan. Hitungkan keberangkalian setiap bangsa mewakili dalam pertandingan itu. ஒரு பங்சாலையும் ஒரு ஆள் சூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டாக்கா சாம்பிள் ஸ்பேஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும், அதையும் நோட் பண்ணணும். ஸோ எப்பவுமே நீங்க உங்களுக்கு நான் இப்போ ஒரு கேஸ் கொடுக்குறேன்னா, ஸ்டாட்டிஸ்டிக் ப்ராபபிலிட்டி கேஸ்ட்டு, சாம்பிள் ஸ்பேஸ் குறையுதா குறையிலையா அதை மாதிரி நீங்க டிட்டர்மின் பண்ணாலே போதுமானது. இப்போ ஒரு ஆளை நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா குறைஞ்சிரும். ஓகே, ஸோ மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க கணக்கு பண்ணுங்க. 20 மலாய்க்காரன், 18 சீனா, ஸோ அங்கேயே 38 ஆயிடுச்சா? இன்னொரு 14 52. ஓகே, முதல்ல 52 பேர் இருப்பாங்க. ஆனா இது இருங்க, அவங்க என்ன கேக்குறாங்க? Hitungkan keberangkalian setiap bangsa mewakili pertandingan itu. இல்ல இல்ல, இது அப்படி செய்ய முடியாது. இதுல வந்து 52 52 52 தான். ஏன்னா ஒரு பங்சாலையும் எவ்வளவு இருக்காங்க அப்படிதான் கேக்குறாங்க, ஓவராலா தான் கேக்குறாங்க. each race represent. ஓகேயா? ஸோ probability Melayu intersect probability Cina intersect probability India. So maksudnya probability Melayu, okay, இருங்க நான் step by step காட்டுறேன். Maksudnya probability Melayu darab probability Cina darab probability India. அவ்வளவுதான். Melayu வந்து 20/52 times China 18/52, India 14/52. 315/8788. 315/8788. நீங்க சொன்னீங்க
அப்போ யார் சூஸ் பண்ணணும்னா கொரியன். அது குறையன்னு சொன்னேன். ஆனால் அந்த மாதிரி கேள்வி இல்லை. இது வந்து அந்த மாதிரினா சத்து மலாயோ இது வந்து பொதுவாக கேட்குறாங்க. மலாய்க்காரன் சீன தமிழம் இருந்தாக்கா எப்படி இருக்கும் அந்த போட்டி அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, அந்த மாதிரினா அவங்க முதல்ல சொல்லணும். மலாய்க்காரன் சீனா, அதுக்கப்புறம் தமிழம், அதுக்கப்புறம் சொல்லணும். ஏன்னா அது வந்து டூ மேக் மேட்டர். யூனோ வாய்? இப்போ மலாய்க்காரன், ரெண்டாவது நம்ம சீனான்னு எடுத்துட்டோம், இந்தியான்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கேன், 14 மேலே மாறாது. ஆனால் கீழே வந்து 51 மாறிடும். அதுவே இந்தியா கடைசியில் இருந்தால் 14/50 மாறும். ஸோ நான் லாஜிக் அந்த மாதிரி செய்யுது. அதனால இது இந்த விஷயத்துக்குல இதுக்கு இதான் ஆன்சர். ஓகே, now I don't want to enter the L prime yet. இது நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம போகிறோம். பட் let me see got homework or not. Oh, we have question 1 question 2 சேம். இல்லை, ட்ரீ டயக்ராம் வரைகிறது இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, சொல்லி கொடுக்கணும். ரைட். இது ஜடுவால் பாய்ச்சி முதல்ல எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் உருவாக்குறது, இது 3 டயக்ராம் பாய்ச்சி எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் உருவாக்குறதுன்ட்டு. ஓகே, அது ரெண்டும் செஞ்சாலே போதுமானது. ஓகே, எஸ். Homework 2, 1 and 2. Question 1 and question 2. Okay. ஓகே, அவினாஷ் இதெல்லாம் வீடியோலாம் வெள்ளனையாக பார்த்துட்டு வெள்ளனையாக செஞ்சு வை. அன்றைக்குள்ள சயின்ஸ் நீ இன்னும் எனக்கு படம் பிடிச்சி காட்டல. மலாய் சாரி, என்னென்ன செஞ்சுருந்தோம் நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பினேன். Where is your homework? I don't know yet. Okay. Question 1, question 2. சரி, 3 டயக்ராம் எப்படி சரின்னு பார்ப்போமா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு question 2 ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஓகே, ரெடி? Sekeping duit shilling yang adil dan satu dadu yang adil dilambungkan secara serentak. ஸோ இதை வச்சு 3 டயக்ராம் அதை வரையணும். ஓகே, முதல்ல வந்து டுவேட் ஷில்லிங்கில் வந்து டுவேட் ஷில்லிங்கே வச்சுக்கிங்க. அதான் சொன்னாங்க இருக்கும். ஐயோ பெருசாகுமே. ஐயோ பரவாயில்ல, டுவேட் ஷில்லிங் வச்சுக்கிங்களேன். ஓகே, ஹெட் டெயில். இந்த ஹெட் வந்து ஷில்லிங் டாடுவில் வந்து 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். அதே மாதிரி தான் டேல் 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இது இருங்கடா இந்த மாதிரி பார்த்துக்கிங்க. இந்த இடத்துல டுவேட் ஷில்லிங், இந்த இடத்துல வந்து டாடு அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இந்த ஏச்சுக்கு நேராக இந்த நம்பருக்கு மேலே வந்து டாடுன்னு எழுதிக்கணும். இந்த இடத்துல சுடாஹான்னு எழுதிக்கணும். அதாவது இங்கிலீஷில் வந்து அவுட்கம்னு எழுதிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் H1 இருக்கிறதுனால H1, H2, H3 until H6. அதே மாதிரி தான் T1, T2 until T6. கடைசியாக சாம்பிள் ஸ்பேஸை மொத்தமாக எழுதணும். ஓகே, மேலே வந்து எந்த ஈவெண்ட் செய்றீங்க? டுவேட் ஷில்லிங் ஈவெண்ட் செய்றீங்க. ஆனால் டுவேட் ஷில்லிங் எழுதிக்கிங்க. இது டாடு ஈவெண்ட் சுடாஹான் மொத்தமாக அப்படி வந்துருச்சு. அது எல்லாத்தையும் சாம்பிள் ஸ்பேஸ்னு போட்டு எழுதிருங்க. முடிஞ்சு. ஓகே, the class ends here.